ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் 125ஆம் சங்கீதத்திலிருந்து 128ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இவைகள் யாவும் ஆரோகண சங்கீதம் என்று கூறப்பட்டிருக்கிறது. 125ஆம் சங்கீதம் கர்த்தரை நம்புகிறவர்களின் பாதுகாப்பு உறுதியை குறித்து கூறுகிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருக்கிறார்கள். எப்படி பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறதோ, கர்த்தரும் இது முதல் என்றென்றைக்கும் தன்னுடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் விளைக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். தங்கள் கோலனான வழிகளில் சாய்கிறவர்களுக்கு கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ எப்பொழுதும் சமாதானம் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிறதான ஒரு வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் என்றென்றைக்கும் அசையாமல் உறுதியாக நாம் நிலை நிற்க முடியும். பர்வதங்கள் மழை பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன தேவன் உண்மையுள்ளவர். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 126ஆம் சங்கீதம் சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். அதற்காக நன்றி கூறுகிறவர்களாக இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார்கள். நம்முடைய வாய் நகைப்பினாலும் நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளும் சொல்லும்படியான காரியங்கள் நம்மிலே நடந்தது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று வார்த்தையிலே கூறப்பட்டிருக்கிறது. அதே போல தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் எம்பிரத்தோடே அறுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு செல்கிறவன் அவன் அழுது கொண்டுதான் போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை அவன் சுமந்து கொண்டு வரும் பொழுது கம்பீரத்தோடு திரும்பி வருகிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அநேக நேரத்திலே நாம் கண்ணீரோடு இருக்கிறதான சூழ்நிலைமையிலே, கண்ணீரோடு விதைக்கிற அனுபவம் உள்ளவர்களாக காணப்படுகிறதான நேரத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற பண்ண முடியும். 127ஆம் சங்கீதம் சாலமோனின் ஆரோகண பாடல். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லுகிறது. நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் என்னதான் பிரயாசம் எடுத்தாலும் கர்த்தர் நம்மை நடத்தவில்லை என்று சொன்னால், கர்த்தருடைய பாதுகாப்பு நம் மீது இல்லை என்று சொன்னால் இதெல்லாம் விருதாவாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனம், நீங்கள் அதிகாலையிலே எழும்பி நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்திலே, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சுதந்திரமாக இருக்கிறது. அவர் நமக்கு ஆசீர்வாதங்களாக பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகளை நாம் அவருக்காக வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய சந்ததிகளை தேவனுக்கு நேராக நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். 5ஆம் வசனத்திலே, வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமிக வாசலிலே தங்கள் சத்துருக்களோடு பேசுவார்கள் சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 128ஆம் சங்கீதமும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய ஆசீர்வாதமாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். அவனுடைய வாழ்க்கையில பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய வீட்டிலே இருப்பதனாலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் 5ஆம் வசனம், சீயோனிலிருந்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று பார்க்கிறோம். எருசலேமின் வாழ்க்கையானது ஒரு சமாதானம், சந்தோஷம் நிரம்பினதாக வாழ்க்கையாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காணும்படியாக ஆண்டவர் செய்வார். அப்படியாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் வாசித்ததான இந்த 4 சங்கீதங்களிலேயும் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம்.
கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதான ஒரு வாழ்க்கை, கர்த்தரை நம்பி வாழ்கிறதான வாழ்க்கை, கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் செய்வார் என்கிறதான உறுதியோடு வாழ்கிறதான வாழ்க்கை மாத்திரமல்ல, நமக்கு பிள்ளைகள் கர்த்தர் தந்த ஈவு, பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்கிறதான வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. வேறொரு பகுதியை நாம் நாளை தியானிப்போம். God bless you.